வந்து நேற்று ஒரு பேட் நியூஸ் வந்தது நடக்கும்போது ஒரு நெருங்கிய ஒரு எப்படி சொல்றது, நான் என்னோட ஃபேன் கிளப், என்னோட ரசிகர் மன்றத்தோட முன்னாள் தலைவரும் நான் சொல்ல மாட்டேன். எனக்கு இருக்கிற சர்க்கிளில் ஒரு நெருங்கிய ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்டாக இருந்தவர் திரு ஜெய்சீலன் அவர்கள் நேற்று காலமானார். உங்க எல்லாருக்கும் தெரியும், விஜய் அவர்கள், தளபதி விஜய் அவர்கள் முதல் படத்தில் கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷமா அவர் தலைவராக இருந்தார். அவரோட ரசிகர் மன்றத்தில் எஸ்.ஏ. சந்திரசேகர் அங்கிளோட ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30-35 ஆண்டு காலமா ஒரு நட்பு இருந்திருக்கு. நேற்று வரைக்கும் பேசியிருக்காரு. எங்களோட பயணிச்சது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷம் என்னோட ரசிகர் மன்ற தலைவரை. ஸோ அது போக வந்து வெறும் ரசிகர் மன்ற தலைவராக இல்லாமல் அவங்க குடும்பத்தோட ஒரு நட்பு இருந்துகிட்டே இருந்தது. எப்பவுமே இந்த படப்பிடிப்பு இருக்கும்போது அவங்க வீட்டில் அவங்க சமைச்சு கொடுக்குற சாப்பாடு, கிறிஸ்டபர் அவரோட பையன், லென்சி, அவங்க எல்லாருமே என்ன வந்து அவங்க வீட்டு பிள்ளையாக தான் பார்த்துருக்காங்க. ஏற்கனவே ஒரு 2-3 இயர்ஸாக சஃபரிங் ஃப்ரம் இல்னஸ். பட் இந்த ஏஜ்ல வந்து அவர் போறது வந்து ஒரு தர்மசங்கரமான ஒரு விஷயம். நான் நேற்று 2 விஷயம் கேள்விப்பட்டேன். ஒன்று ஜெய்சன் இறந்தது, இன்னொன்று புகழ்பெற்ற நகைச்சுவை நடிகர் திரு மதன் பாபு சாரும் இறந்துட்டாரு. இட்ஸ் லைக் 2 வகையிலும் பார்த்து இண்டஸ்ட்ரிக்கு ஒரு மிகப்பெரிய இழப்புன்னு சொல்லலாம். அவர் ஜெய்சீலன் அவர்களோட உழைப்பு சாதாரண உழைப்பு கிடையாது. அது நான் சொல்றது மட்டும் இல்லை, எந்த ரசிகர் விஜய் அவர்கள், தளபதி விஜய் அவர்களோட ரசிகர் கேட்டாலும் சரி, எஸ்.ஏ. சந்திரசேகர் அங்கிள் சொன்னது வார்த்தையால சொல்ல முடியாது. ஒரு உழைப்பு, அப்படி ஒரு உழைப்பு கொடுத்திருக்காரு அந்த இயக்கத்துக்கு. அந்த வகையில் அவர் ஆத்மா சாந்தி அடையணும்னு வேண்டிக்கிறேன். மேற்கொண்டு அவங்க குடும்பத்துக்கு என்ன உதவி பண்ணணுன்றது நாங்கள் நிதிச்சு நாங்கள் வந்து அவங்களுக்கு உரிய ஒரு பக்கபலமாக இருக்கணும்னு, உறுதுணையாக இருக்கணும், பக்கபலமாக இருக்கணும்னு ஆசைப்படுறோம். பட் அன்ஃபார்ச்சுனேட், கடந்த 1.5 வருஷமா வந்து எதிர்பாராத இழப்புகள் நிறைய இருக்கு. இந்த வகையில் நேற்று பேச்சில் இறந்துட்டாருன்ற ஒரு விஷயம் கேள்விப்படும்போது ரொம்ப சங்கடமா இருந்தது. சோல் ரெஸ்ட் இன் பீஸ். கண்டிப்பாக அந்த குடும்பத்துக்கு ஒரு தூணா வந்து எப்பவுமே நாங்கள் எல்லாருமே